வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த ட்ரிப்பை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து சென்னையோட பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் வந்திருக்கேன். என்ன பிளான் அப்படின்னா, சென்னை டு மதுரை ட்ரிப்பு அதான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்று நான் சென்னையிலேருந்து கிளம்பிட்டேன். நான் இப்போ வந்து சென்னை, விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, தென் விருத்தாச்சலம். நேற்று வந்து நான் விருத்தாச்சலத்தில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ நான் காலையில் விடியகாலமாக கிளம்பி சிதம்பரம் போயிட்டுருக்கேன். சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க பைக் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 டூயல் டிஸ்க், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டிஸ்க் பிரேக். ஸோ நல்ல பைக். ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த பைக் ஓடி இருக்குது. புது பைக்காக எனக்கு கிடச்சிது. ஸோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பிளான்னா, நான் தஞ்சாவூர் போகணும். சிதம்பரம் முடிச்சுட்டு தஞ்சாவூர் போகணும். தஞ்சாவூரில் வந்து முடிச்சுட்டு கங்கை கொண்டான் சோழபுரம் போகணும். அதுக்கப்புறம் வந்து திருச்சி போயிட்டு திருச்சி ஒரு நாள் ஸ்டே, அண்ட் தென் மதுரை ஒரு நாள் ஸ்டே. மதுரை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக திரும்ப கிளம்பி சென்னை வர்றது தான் பிளான். இப்போ கரண்ட்டாக நான் வந்து விருத்தாச்சலம் டு நெய்வேலி வந்து நெய்வேலிலேருந்து வடலூர்லேருந்து ரைட் எடுத்து வந்தேன். அங்கே வந்து லெஃப்ட்டில் புவனகிரி ரூட்டு காமிச்சிது. நான் அந்த ரூட்டில் வந்து உள்ளே வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய நெல் விளையிற இடம். பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து நல்ல பசுமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த ரோடு வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டில் ஒரு பர்ஃபெக்டான க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னா 70 to 80 350 சிசியில். ஆக்சுவலாக நிறைய லக்கேஜ் வச்சுருக்கேன் பின்னாடி. பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது வண்டியில். நல்லா சூப்பராக போயிட்டுருக்கேன். என்ன வியூ பாருங்கள். இது மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ். ஊரை விட்டு வெளியில் வந்து காலேஜுக்கு வெளியில் வந்தது தான். காலேஜ் முடிச்சுட்டு தென் பிஜி முடிச்சுட்டு திரும்ப வந்து ஜாபில் ஜாயின் பண்ணி ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. பக்கத்தில் ஓடலாம் பாருங்கள். அப்படியே நல்ல ஒரு அருமையான என்வாயன்மெண்ட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மாதிரி சிட்டியை விட்டு வெளியில் வந்து ரைட் பண்ணுறது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ரைட் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். நார்மல் சிட்டி லைஃப்பை விட இந்த மாதிரி வெளியில் நிறைய வரணும். ஸோ இப்போ என்ன எனக்கு பிளான்னா, நான் மார்னிங்கே வந்துட்டு ஏர்லி மார்னிங் நான் வந்து கோயில் போய் ரீச் ஆகணும். ஆக்சுவலாக கோயிலில் வந்துட்டு நான் இது வரைக்கும் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கணும். கோயிலை போயிருக்கேன், பட் உள்ளெல்லாம் போயிட்டு நிறையா பார்த்ததில்ல. இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கேன் உள்ளே போய் நிறையா பார்க்கலான்னு. கேமரா அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் எடுத்து நான் போடுறேன். உள்ளே கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். பைக்கை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன்னு தானே கேட்குறீங்க. ஆசம் பைக். இந்த மாதிரியான ரோட்டுக்கு வந்து செம்ம பைக். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி லாங் ட்ரிப் பிளான் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து CBR 250R ரெப்சோல் வச்சுருந்தேன். பட் இப்போ ஒரு சேஞ்சுக்காக வந்து ராயல் என்ஃபீல்டு சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணி வந்தேன். இது வந்து இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து சென்னை டு உளுந்தூர்பேட்டை வரைக்குமே NH 38, அதாவது நேஷ்னல் ஹைவே. அதில் வந்து இன்னும் பெருசாக என்னால் ஃபாஸ்ட்டாக போக முடியல. ஏன்னா 100க்கு மேலே போக முடியல. ஓவர் வைப்ரேஷன் இருந்தது பைக்கில். பட் ஓரளவுக்கு நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் வண்டியோட அந்த அட்வான்டேஜை நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ரோட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட்டு பைக்னே சொல்லலாம். ஸோ இங்கே கண்டிப்பாக நான் வந்து இது என்னென்னா ரோடு நல்லா இருக்குது. ஆனால் வந்து அந்த மைனர் அந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, அந்த மேடு பள்ளம் வந்து கொஞ்சம் அப்படியே மைனராக இருக்குது அங்கங்கே. அதெல்லாம் வந்து இப்போ நான் இதில் கிளாசிக் 350ங்கிறதுனால எனக்கு சீட்டுமே வந்து ஸ்ப்ரிங் சீட் ப்ளஸ் இதனோட சஸ்பென்ஷனும் நல்லாயிருக்கு. நான் எதுவுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நான் CBR 250R வச்சுருந்தப்ப நான் ஏற்காடு கொண்டு போயிருந்தேன். அதில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, எனக்கு NHல எல்லாமே வந்து நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போனேன். 130 140 இந்த மாதிரி ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்தேன். பட் உள்ளே வந்து இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே போகும்போது அங்கே நான் சேலம்லேருந்து உள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ப்ளஸ் வந்து ஹில் ஏறுறதுக்கு வந்து வண்டியில் வந்து அந்தளவுக்கு லோ எண்ட் பவர் இல்லை வண்டியில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5000 RPMக்கு மேலே தான் நம்ம பவரே ஃபீல் பண்ண முடியும் அந்த பைக்கில். பட்டு ராயல் என்ஃபீல்டை பொறுத்தளவுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து டார்க் அதிகம்.
நீங்கள் வந்து எந்த மாதிரியான ரோட் கண்டிஷன்ஸுக்குமே வந்து ஒரு பெட்டரான பைக். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30. ஸோ ரோடு நல்லா தான் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ தான் வந்து வண்டிலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. வண்டி வந்து நான் இப்போ டேக் எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக வந்து டேக் எடுக்க முடியுது. அதான் இப்போ ராயல் என்ஃபீல்டு வந்து 70 to 80 வந்து பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுது, சான்ஸே இல்லை. அப்படியே ஜம்பிங் தான் பைக், நல்ல ஒரு சூப்பரான பைக். லாங் ட்ரிப்புக்கு வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் வந்து 100க்கு மேலெலாம் பைக்கில் வந்து ஸ்பீடு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 70 to 80 நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு வந்து நார்மலாக ஓட்டிகிட்டு போகிறது. இப்போ நான் போகிறேன்ல, அந்த மாதிரி ஜாலியாக வந்து என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு வந்து சூப்பரான பைக். ஸோ வேறு வந்து இந்த பைக்கை பற்றி சொல்லணும், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பைக்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டார்க்னா என்னென்னா, நீங்கள் இப்போது வெயிட் வச்சுட்டு நீங்கள் பைக்கில் ஓட்டும்போது வண்டி இழுக்கிறது இல்லைங்களா, இழுத்து தள்ளுது இல்லைங்களா, அதான் டார்க்கு. ஸோ ஒரு என்ஜின் வந்து ஒரு ரொட்டேஷன் வரும்போது எவ்வளோ தூரம் இழுத்து தள்ளுது அப்படிங்கிறது தான் டார்க். பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எவ்வளோ வேகமாக அது இழுத்து தள்ளிகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் பவர். ஸோ டக்குன்னு சீக்கிரமாக இழுத்து தள்ளிகிட்டே இருந்ததுன்னா அது வந்து பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைக்கில் வந்து ரொம்ப வேகமாலாம் அந்த செயல்பாடு இருக்காது. ஏன்னா இதில் வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இல்லை, என்ஜின் ஆர்பிஎம்மே வந்து கம்மி தான். ஸோ மேக்ஸிமமாக வந்து உங்களுக்கு 1000-2000 ஆர்பிஎம்லேயே வந்து நல்ல பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ரோட் கண்டிஷன் ப்ளஸ் லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கு பைக். நெக்ஸ்ட்டு திங் வந்து பார்க்க போனீங்கன்னா, இதில் டீசெண்டான மைலேஜ். ஸோ இவ்வளோ பெரிய பைக், அதாவது வெயிட்டான பைக் ப்ளஸ் லக்கேஜ் இருக்குது, ரொம்ப தூரம் போகிறோம் அப்படிங்கும்போது நான் இது வரைக்கும் வந்து இல்லை ஹைவேல வரும்போது எதுவும் வந்து ஹீட் வந்து நான் ஃபீல் பண்ணல. நல்ல டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ப்ளஸ் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குது. எனக்கு இப்போ அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வந்திருக்கு. நான் ஒரு 500 rupees அடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு இப்போ 500 rupees அடிச்சிருக்கேன். சென்னை டு விருத்தாச்சலம் விட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு 500 அடிச்சிருக்கேன் பெட்ரோல். இந்த ட்ரிப்போட பிளான் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பட்ஜெட்லாம் பெருசாக இல்லை. அப்படியே சரி இருக்கிற அமௌண்ட் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓவரால் இது போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸ்டேயிங் வந்து ஓயர் ரூம்ஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு எக்கனாமிக்கல் ட்ரிப்பு தான் இது, பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ கியர் அப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். க்ளவ், ஜாக்கெட், பூட் எல்லாமே ஷூவோட தான் வந்திருக்கேன். ஸோ இது கிராமலாமே வந்து ரோடெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே வீடை கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து புவனகிரி சந்தன் நினைக்கிறேன். ஸோ நிறையா வந்து இங்கே பக்கத்தில் விளையிறது எல்லாமே வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பூலாமே இங்கே வந்து ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்கும். பார்த்தீங்களா? ஸோ நல்லாயிருக்கு. கரும்புலாமே நிறையா விற்கிறாங்க இங்கே. நீங்கள் ஒன் திங் நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரில, பைக்ஸ் வந்து நான் பார்த்ததில் நிறைய டிவிஎஸ் 50 XL, அப்புறம் வந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டர், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் எக்கனாமிக்கல் ப்ளஸ் வந்து வெயிட் வச்சு கொண்டு போகலாம். டிவிஎஸ் 50 அண்ட் டிவிஎஸ் XLலாம் வந்து நீங்கள் 50 கிலோ மூட்டையை வச்சு கொண்டுட்டு போகலாம். ரொம்ப தாராளமாக வண்டி இழுத்துட்டு போவோம். ஸோ இப்போது நான் ஆக்சுவலாக ஒரு பைபாஸ் என்ட்ரி, இதுக்கப்புறம் ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு நினைக்கிறேன். பைக்கோட மைலேஜ் உங்களுக்கு வந்து நான் பைக்கோட மைலேஜ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பைக்கில் வந்து நல்லா மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ரோடு நல்லாயிருக்கு. இங்கே நேராக தான் போகணுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. அரௌண்ட் 8 o'clock, ஐ திங்க் ஒரு 9 o'clockலாம் ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து நான் 70-80 வந்து க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாலுமே நல்லாயிருக்கு நண்பர்களே. ஒரு டென்ஷன் ஃப்ரீ ரைடு. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்துருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம புஷ் பண்ணுவோம். 100 and 110 இந்த மாதிரி தான் இந்த ரோட்டில் புஷ் பண்ண நினைப்போம். பட் அங்கங்கே ஜெர்க் ஆகும். ஆனால் இந்த பைக்கில் ஒரு ரிலாக்ஸ்டாக நல்லா போயிட்டுருக்கு. இப்போ 80 போயிட்டுருக்கேன். வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா மிரர், இந்த 2 பக்கமும் மிரர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வைப்ரேட் ஆகுதா இல்லையான்னு. இதான் வந்து ஐடியல் க்ரூசிங் ஸ்பீடு. நீங்கள் 350cc ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா எந்த வைப்ரேஷனும் இருக்காது. ப்ளஸ் அந்த பைக்கோட ப்ளஷரை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நான் அந்த பைக் வந்து அந்த ப்ளஷரை வந்து நான் ஃபீல் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். ரோடு வந்து நல்லா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸ்டேட் ஹைவே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் நல்லா ரோடு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான விஷயம். நீங்கள் ரைடு ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த விண்டு பிளாஸ்ட்லாம் இருக்காது. ஸோ விண்டு பிளாஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று கியர் அப் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ளவ் போட்டுக்கோங்க, ஜாக்கெட் போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ரோடு கண்டிஷன் தெரியும்ல, எப்போ எங்கே உள்ளே யார் வருவாங்க. அப்புறம் அனிமல்ஸ் எல்லாமே வந்து நிறைய உள்ளே வரும். அப்பப்போ நாய், ஆடு, மாடுலாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக போகணும். இந்த பைக்கில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு 1 லிட்டரு வாட்டர் கேனில் நான் பெட்ரோல் பிடிச்சி வச்சுருக்கேன். எதுக்குன்னா எனக்கு இந்த பைக்கில் எங்கே ஆஃப் ஆகும், என்ன ஃபியூல் லெவல் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஓகே, இப்போ 2 ரோடு வருது. ஸோ எந்த பக்கம், 2மே சிதம்பரம் தான் காமிக்குது. எந்த பக்கம் போகணுங்கிறத யார்ட்டையாவது கேட்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோயில் இப்படியே நேரா போயிட்டு நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட் நேரா நடராஜர் கோயில் பார்த்தா தெரியும். கோபுரம், 4 கோபுரம். இது உள்ளதானே சிதம்பரம் தானே போகுது. போகணும். இது உங்களுக்கு புல்லட்லாம் பாலம் சரி இருக்கு, புரியுதா? இதுல போனீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ரோடு இதுன்னு இருக்கும். லெஃப்ட் போய் நேரா ரைட்டு. இங்கேருந்து பாத்தீங்கன்னா கைத்தொட்டி போன நடராஜர் கோயில் தெரியும். மேல வர வாசல் போனா கீழே வர வாசல் போ. எப்படி வேணுமோ சௌகரியம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ், ஆக்சுவலாக ஃபைனலாக ரீச் ஆக போகிறோம். வழி தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து அவுட்டர் ரிங் ரோடுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சிதம்பரம்குள்ளே டைரெக்டாக என்ட்ரி ஆகுது. இது கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இப்போலாம் ஆக்சுவலாக கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டவுனாக இருக்க இடத்துல எல்லாமே அவுட்டர் ரிங் ரோடு போட்டிருக்காங்க. அங்கே போய் தான் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு வந்து கோயில் போயிட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தஞ்சாவூர் கிளம்பணும். ஸோ 9 ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 8:40 இருக்கும். டைம் பார்க்க முடியல, க்ளோவ் போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் வந்து இது வரைக்கும் ரைட் பண்ணது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் நான் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து பூமியோட மையப்பகுதியில் இருக்க ஒரு கோயில். இன்னொன்று, இந்த கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நம்மளோட பாடியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம உடம்புல எவ்வளோ நரம்பு இருக்குது, அப்புறம் கை கால்கள், அப்புறம் வந்து எவ்வளோ நாளங்கள் இருக்குது, அப்புறம் வந்து எவ்வளோ வந்து இது இருக்குது, எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அத்தனை வாயில்கள்லாம் அந்த கோயிலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம்லாம் அந்த கோயிலில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் உள்ள. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் உள்ள. எந்த வாயிலில் நான் போகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நிறைய வந்து வாயில் இருக்குது, 9 வாயில் கிட்ட இருக்குது. நான் இப்போ வந்து வெஸ்ட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ வெஸ்ட்டில் இருக்கேன், மேற்கு வாயிலில் இருக்கிறேன். அது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. கோயிலை சுற்றி வெறும் வீடு, கடைகளாக கட்டி வச்சுட்டாங்க. ஐ திங்க் இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். ஸோ ரீச் பண்ணிட்டேன் கைஸ். இங்கே தான் பைக். ஆக்சுவலாக இது வந்து மெயின் கோபுரம் கிடையாது. மெயின் கோபுரம் வந்து அந்த சைடு இருக்குது, கிழக்கு கோபுரம். அந்த பக்கமாக தான் வரணும்.
நான் வந்து இப்போ இங்கே பைக்கை போட்டுட்டு இப்படியே உள்ளே போகலாம். கோயில் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.